இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம்னா 4 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சென் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உள்ளே வர்றான். அதுக்கப்புறம் என்னென்னா சென் நக்கலா நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டா இருக்கீங்கன்னு கேட்கான். பிரதரை பார்த்து ஆர்டர் கொடுத்ததை போய் செய்யின்னு சென் ஆர்டர் போடுறான். அப்போ பிரதரும் சிஸ்டரும் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத ஒரு ஃப்ரெண்டு பிரித்து விட்டுட்டு பிரதரை பார்த்து போய் சமைன்னு சொல்கிறாங்க. சென்னு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு அங்கிள் பிளாக் கலரில் கிளாஸை போட்டுட்டு வந்துட்டு லைட்டை ஆன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரதர் சமைச்சிடான். சமைச்சதுக்கப்புறம் ஹீரோ அதை பேக் பண்ணும்போது சென் தடுத்து ஃபுட்டு எனக்கு தேவையில்லை, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை விட இந்த ஃபுட் பெட்டரானது, அதனால் நீங்கள் எல்லோரும் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு சாப்ஸ்டிக்ஸை ஹீரோட்ட கொடுத்து தைரியம் இருந்தால் சாப்பிடுன்னு சொல்கிறான். ஹீரோ அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், அதே சாப்ஸ்டிக்ஸை ஹீரோ கையில் கொடுத்து என்னை குத்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் 3 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே செய்யின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்த சான்ஸை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். சரி பரவாயில்ல, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கேன்ட்டு 1 2ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே பிரதரை பார்த்து உங்களோட சமையல் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறான். உடனே பிரதரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு இருந்த சிஸ்டர் ஹீரோயினுமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றத பார்த்துட்டு சென்னுக்கும் அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் பசி வந்துட்டு உடனே அவங்க வெளில போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சென் கோபமாக அவனோட பிரதர்கிட்ட வந்து ஹீரோவை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்கிறான். பிரதரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே நாம் 2 பேரும் சகோதரர்கள், 2 பேரோட ரத்தமும் ஒன்று, அதனால் நான் உனக்காக பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு சென்னை ட்ரிங்க் பண்ண சொல்கிறான். ஹீரோ டெலிவரி பண்ணுறதுக்காக பெரிய பில்டிங்க்கு வந்திருக்கான். அங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அங்கே என்னடானா லிஃப்ட்டுக்கு ரிப்பேர் போர்டு வச்சுருக்காங்க. அதனால் ஹீரோ மாடி ஏறி போகிறான். ஆர்டர் பண்ணது வேறு யாரும் இல்லை, சென்னோட பிரதர் தான். ஃபோன் போட்டு அட்ரஸை மாற்றி கொடுத்து ஹீரோவை அலைய விடுறாங்க. ஹீரோ டெலிவரி அட்ரஸுக்கு போனால் அங்கே ஒரு லேடி நான் எந்த ஆர்டரும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு டோரை வேகமாக சாத்துது. திரும்பவும் ஹீரோ இன்னொரு பில்டிங்க்கு போகிறான். அங்கேயும் லிஃப்ட் வந்து ரிப்பேர் தான், அதனால் நடந்தே மாறி ஏறி போகிறான். அந்த அட்ரஸ்லேயும் அதே லேடி தான், ஆனால் வேறு கெட்டப்பில் இருக்குது. 4 ஆர்டர் பண்ணலையேன்னு சொல்லுது. அப்போ சென்னோட பிரதர் ஹீரோவுக்கு கால் பண்ணி திரும்பி வேறு பில்டிங்கை சொல்கிறான். பிரதர் இந்த மாதிரி ஹீரோவை ஏமாத்துறதை பார்த்த சென்னு சூப்பர்னு சொல்கிறான். ஹீரோவால் முடியலை, பாவம் சென்னோட அட்ரஸ்க்கு போயிட்டு கதவை தட்டிட்டு மயங்கி விழுந்துடுறான். சென்னோட பிரதர் ஹீரோயினுக்கு ஃபோன் போட்டு 20 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு, டெலிவரி நீங்கள் ரொம்ப லேட்டாக பண்ணிட்டீங்க, அதனால் எனக்கு ஃபுட் வேண்டாம், ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்கிறான். எப்படின்னா இப்படிலாம் நீ பண்ணுற அப்படின்னு சென்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த பிரதர் நான் ஒரு குக் கிராமத்தில் தான் பிறந்தேன், என்னோட புத்திசாலித்தனத்தால் பயந்தாங்கோலிகள்கிட்ட உள்ள மிஞ்சிற தங்க கட்டிகளை ஏமாற்றி பயமுறுத்தி எனக்கு சொந்தமாக்கிக்கிடுவேன். அப்படித்தான் ஹீரோவோட அங்கிளையும் என்னோட வலையில் விழ வச்சு நிறைய வருஷம் அவனோட இருந்து சுருட்டி தான் ஹை சொசைட்டிக்கு வந்தேன். இப்போவும் அங்கிள் ஹீரோவை ஏமாத்தின ரெக்கார்ட்ஸ்லாம் மறைவான இடத்துல இருக்குன்னு சென்னோட பிரதர் சொல்கிறான். அதை கேட்ட சென் வாயை பொழக்கிறான். ஆனால் ஹீரோ மயக்கமாக இருந்த மாதிரி நடித்து ஆக்ட் பண்ணி அந்த சென்னோட பிரதர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ஃபுட் ஃபைட்டர் ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோ ரெக்கார்ட் பண்ணதை ஹீரோயின்ட்ட சிஸ்டர்கிட்ட பிரதர்கிட்டன்னு 3 பேரையும் சேர்ந்து உட்கார வச்சு போட்டு காட்டிகிட்ருக்கான். உடனே சிஸ்டர் தைரியமாக ரெக்கார்ட் பண்ணிட்டியே பரவாயில்லையேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் நான் எப்படியாவது நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்து போலீஸை ரிப்போர்ட் பண்ணி திரும்பவும் உங்கள் கம்பெனியை உங்களோட தான் ஆக்கிடலான்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ என்னையும் சிஸ்டரையும் செக்யூரிட்டிஸ் உள்ளே அனுப்பவே மாட்டாங்க, உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறான். உடனே பிரதர் ஹீரோவை பார்த்து நீங்கள் ஏன் உமன் மாதிரி வேஷம் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் நாய் போல் வேஷம் போட்டாலும் என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயின் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீமேல் டாகாக வேஷம் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு ஹீரோ அந்த செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே டெவலப்மெண்ட்டான ஒரு டிவைஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு, ரேஷியோ, ஐஸு எல்லாத்தையும் வச்சு ஏன் மூச்சு விடுறத கூட கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் யாருப்பா இந்த மாதிரிலாமா கண்டுபிடிக்காங்கன்னு கேட்டதுக்கு ஹீரோ நான் தான் அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறான். அவன் கண்டுபிடிச்சது அவனுக்கே மாறிட்டு. ஹீரோயின் எப்படியாவது நம்ம பிளான் போட்டு கம்பெனிக்குள்ளே போகணும்னு சொல்கிறான். உடனே ஹீரோ பிளான் போடுறான். நம்மளோட மெயின் டார்கெட்டே மேனேஜர் பொண்ணும் அங்குளும் தான். நாம் எல்லோரும் டெலிவரி பண்ணுறவங்க மாதிரியும் பிஸ்னஸ்மேன் மாதிரியும் மாறி மாறி பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறத லேடிலு வெளியில் இருந்து ஒட்டு கேட்டுருது. அது ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபோனு தெரியாமல் கீழே போட்டுருது.
அந்த சவுண்டை கேட்ட எல்லாரும் யாருன்னு வந்து வெளில பார்க்கும்போது லேடி லூ ஓடிடுறாங்க. உடனே ஹீரோயின் லேடி லூவோட பின் ஷேப்பை வச்சு இது லேடி லூன்னு சொல்கிறா. சிஸ்டர், நான் இந்த லேடி லூவை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் 4 பேரும் எப்படியாவது நம்ம பிளானை சக்ஸஸாக மாற்றிடணும் அப்படின்ட்டு உறுதிமொழி எடுத்துகிட்டு கம்பெனிக்குள்ளே நுழையிறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் நல்ல மாஸாக ஃபுட்டை டெலிவரி பண்ணுற மாதிரி உள்ளே போக பார்க்குறாங்க. ஆனால் செக்யூரிட்டி உள்ளே போகவே விட மாட்டேங்கிறான். உடனே சிஸ்டர் வந்து சண்டை போடுறாங்க. செக்யூரிட்டிஸே இவங்க 2 பேரும் பிஸியாக வச்சுருக்க அந்த கேப்பில் ஹீரோ டெலிவரி பேக்கை எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். ஆனால் அதுக்குள்ளேயும் ஹீரோவை நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து தடுக்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணால் தான் சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த டெலிவரி பேக்கை செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சிஸ்டர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ எஸ்கேப் ஆகி உள்ளே வரான். ஹீரோ வரதை சிசிடிவியில் பார்க்குற அங்குளும் மேனேஜர் பொண்ணும் கீழே வர்றாங்க. உடனே ஹீரோ நான் ஃபுட்டு டெலிவரி பண்ண தான் வந்தேன்னு சொல்கிறான். உடனே அங்கிள் மேனேஜரை பார்த்து போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்கிறான். இதை பார்த்த சிஸ்டர் ஹீரோயினும் ஹார்ட்டை பிடிச்சிட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு கீழே விழுந்து வாயிலெல்லாம் நுர தள்ளுற மாதிரி ஆக்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை அங்கிளும் மேனேஜர் பொண்ணும் தடுத்துட்டு இருக்கும்போது பிரதர் கரெக்டான நேரத்தில் செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸில் வந்து அங்கிள் திறந்த சாவியை ஆட்டையை போட்டுட்டு லிஃப்ட்டில் ஏறும்போது உண்மையான செக்யூரிட்டி வந்து இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயினி சிஸ்டரையும் நடித்தது போதும் எந்திரிங்கன்னு சொல்லி அவங்கள வெளியில் இழுத்துட்டு செக்யூரிட்டிஸ் போகும்போது இன்னொரு செக்யூரிட்டிஸ் வந்து அங்கிள்கிட்ட பிரதர் ஆட்டையை போட்ட கீஸை கொடுக்குறான். உடனே ஹீரோ ரொம்பவே சோகமாயிடுறான். ஹீரோவோட பிளான் சக்ஸஸ் ஆகுமா, ஹீரோக்கு கம்பெனி கிடைக்குமாங்கிறத நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.